அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்று காலையில் ஒரு ஹதீஸை படித்தேன். ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது, அற்புதமாக இருந்தது. சரி, உங்களோடு அதை பகிர்ந்து கொள்ளலாம் என்று ஆசைப்படுகிறேன். ஹதரத் சல்மா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஒரு பெண்மணி சஹாபி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், எனக்கு சில கலிமாக்களை சொல்லிக் கொள்ளுங்கள். அல்லாஹ்வின் தூதரே, எனக்கு சில கலிமாக்களை சொல்லிக் கொடுங்கள், அதிகமாக வேண்டாம், சிம்பிளாக சொல்லிக் கொடுங்கன்னு கேட்குறாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, சுப்ஹான் அல்லாஹ் 10 தடவை சொல்லுங்கள். சுப்ஹான் அல்லாஹ் 10 தடவை சொல்லுங்கள். அல்லாஹ் உங்களுக்கு பதிலளிக்கிறான், இது எனக்குரியது, இந்த அடியான் சொன்னது எனக்குரியது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்து சொல்கிறாங்க, அல்லாஹு அக்பர் 10 தடவை சொல்லுங்கள். அல்லாஹு அக்பர் 10 தடவை சொல்லுங்கள். அல்லாஹ் சொல்கிறான், இது எனக்குரியது, இது எனக்குரியது என்று அல்லாஹ் கூறுகிறான். அடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, யா அல்லாஹ், என்னை மன்னிப்பாயாக என்று நீங்கள் சொல்லுங்கள். அல்லாஹ் சொல்கிறான், நான் மன்னித்து விட்டேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். நீங்கள் 10 முறை யா அல்லாஹ் என்னை மன்னிப்பாயாக என்று சொன்னால் அல்லாஹும் 10 தடவை உன்னை மன்னித்து விட்டேன், என் அடியானை நான் மன்னித்து விட்டேன் என்று அல்லாஹ் கூறுகிறான். அல்லாஹ் எவ்வளோ பெரிய கருணையாளன், எவ்வளோ பெரிய அன்பாளன் பாருங்க. 10 தடவை ஒரு நிமிஷத்தில் எல்லாமே சொல்லி முடிச்சிடலாம். சுப்ஹான் அல்லாஹ் 10 தடவை, அல்லாஹ் அக்பர் 10 தடவை. 10 தடவை சொன்னால் அல்லாஹ் உடனே ரிப்ளை பண்ணுறான். அல்லாஹ் சொல்கிறான், மன்னித்து யா அல்லாஹ் என்னை மன்னிப்பாயாக என்று கேட்டுவிட்டால் அல்லாஹ் மன்னித்து விட்டு என்று சொல்கிறான். எனவே கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் நம்மை கவனிப்பதற்கு, அல்லாஹ் நம் மீது அருள் புரிவதற்கு, அல்லாஹ் நம்மை மன்னிப்பதற்கு என்றும் தயாராக இருக்கிறான். நாம் முன்வர வேண்டும். அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் உலக மக்கள் அனைவருக்கும் நசீபாக்கி தருவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.